வாங்க இன்றைக்கி நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் போடுவோம். அதோட மிளகாயும் வந்து சேர்த்துக்கலாம். மிளகா வந்து கீறி அதில் உள்ள பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும் போட்டு நம்ம வந்து வதக்கணும், இல்லைன்னா காரம் அதிகமாகிரும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கும் போது நம்ம வந்து 4 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்குவோம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் பெப்பர், ஒயிட் பெப்பர் வந்து போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா பொடி வந்து போட்டுக்குவோம். இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வதங்கினா வெங்காயத்தோடு சேர்த்து இந்த முட்டையை ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம முட்டை வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டணும். கிண்டி இந்த அளவுக்கு வந்துடணும். நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சுவையான ஒரு முட்டை பொரியல் ரெசிபி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை நாம் ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இப்போ சுவையான ஒரு முட்டை பொரியல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக இருக்குங்க.